இந்த வீடியோ லெக்சர்ல பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு, அப்புறம் நைட்ரஜன் சைக்கிள் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த சைக்கிள் லைக் சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி சைக்கிள் எப்படி நடக்கும் அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஜியோ கெமிக்கல் சைக்கிள்னா கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். அது வந்து நம்ம உடல் நம்மளுடைய லைஃப் லிவிங்க்கு தேவையான எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். அது வந்து சர்க்குலேட் ஆகும் பயோஸ்பியர்ல என்விரான்மெண்ட்லேருந்தும் என்விரான்மெண்ட்டுக்கும் ஆர்கானிசம்க்கும் திரும்ப ஆர்கானிசம் டு என்விரான்மெண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. இந்த சைக்கிளை தான் நம்ம பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு இந்த கெமிக்கல் எலிமெண்ட்ஸும் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸான இந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப் லிவிங்க்கு ரொம்ப தேவையான ஒன்று. அதை இந்த நியூட்ரியன் சைக்கிள் மூலியமாக தான் ஒரு ஆர்கானிசம்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் சைக்கிள் மாதிரி பரிமாறிக்கொண்டு இருக்கும். அப்போது இந்த ஒவ்வொரு நியூட்ரியன் சைக்கிளும் 2 கம்பார்ட்மெண்ட்ஸாக ரிசர்வாயர் போல பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஒன்று வந்து லார்ஜ் அண்ட் ஸ்லோ மூவிங், அதாவது இந்த அட்மாஸ்பியர்லேயோ இல்லை நிலத்துக்கடியிலையோ நான் பயாலஜிக்கல் காம்பனண்ட்டாக ஆர்கானிசம்ஸ் உடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் சைக்கிளிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடியது. அண்ட் ஸ்மாலர் பட் ஆக்டிவ் போர்ஷனா எப்படின்னா ஆர்கானிசம், அதாவது ஒரு ஆர்கானிசம்லேருந்து இப்போ பிளான்ட்லேருந்து அனிமலுக்கும் அனிமல்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. இதுதான் வந்து ஸ்மாலர் பட் ஆக்டிவ் போர்ஷன். மெனி எலமெண்ட்ஸ் ஹேவ் மல்டிபிள் ரிசர்வாயர் பூல்ஸ். அதாவது நைட்ரஜன் மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரிசர்வாயர் பூல்ஸ் இருக்கும். அதாவது காற்றுல காற்றுல இருக்கும், அப்புறம் நிலத்துக்கடியிலையும் இருக்கும், ஆர்கானிசம்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பூல்ஸில் தங்கியிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. ஸோ இந்த இக்கோஸ்பியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பயோஜியோ கெமிக்கல் வந்து 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். இது ஒன்று வந்து கேஷியஸ் டைப்பாக அட்மாஸ்பியர்லையும் ஓஷியன்லையும், அதாவது அட்மாஸ்பியர்லையும் ஹைட்ரோஸ்பியர்லையும் இருக்கும். செடிமெண்ட்ரி டைப்பாக டீப் செடிமெண்டா, இப்போ வந்து ரொம்ப டீப்பாக செடிமெண்ட் ஆகி கடல் கடியில் செடிமெண்ட் ஆகுறது. அப்புறம் காலப்போக்கில் நேச்சுரல் சேஞ்சஸ் நடக்கும்போது அது எர்த் கிரஸ்டாக கன்வெர்ட் ஆகி மவுண்டன்லலாம் பாஸ் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நைட்ரஜன் சைக்கிள் அது வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஆர்கானிசம்ஸ்க்கும் ஆர்கானிசம்லேருந்து திரும்ப நிலத்துக்கடியில் பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலியமா திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது காற்றுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வந்துருவோம். சைக்ளிங் ஆஃப் நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் புரோட்டோபிளாசம், இந்த செல்கள், அனிமல் பிளான்ட் செல்களில் புரோட்டோபிளாசம்லேருந்து பிரேக் டவுன் ஆகி ஆர்கானிக்லேருந்து இன்ஆர்கானிக் ஃபார்மாக டீகம்போசஸ் மூலியமாக கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ அது டீகம்போசிங் பாக்டீரியா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நைட்ரஜனை சைக்கிளில். சம் ஆஃப் த நைட்ரஜன் end up as அமோனியம் அண்ட் நைட்ரேட். ஸோ அமோனியம் நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆனால் தான் இந்த நைட்ரஜன் பிளான்ட்டுக்கு வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜன் பிளான்ட் டைரக்டாக அட்மாஸ்பியர்லேருந்து அப்சார்ப் ஆகாமல் நிலத்துக்கடியில் பாக்டீரியா மூலியமாக கன்வெர்ட் ஆகி அமோனியமும் நைட்ரேட்டாகவும் கன்வெர்ட் ஆயிடுது. அதனால கிரீன் பிளான்ஸ் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ கிரீன் பிளான்ஸ் திரும்ப அனிமல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் 78% இருக்கிறதுனால இந்த நைட்ரஜன் தான் கிரேட்டஸ்ட் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் கண்டினியூஸாக என்டர் ஆகி சைக்கிள் மூலியமாக, இந்த நைட்ரஜன் சைக்கிள் மூலியமாக கண்டினியூஸாக என்டர் ஆகி டீநைட்ரேட்டிங் பாக்டீரியா மூலமாக திரும்ப சைக்கிள்குள்ளே என்டர் ஆகி அப்புறம் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலமாக அந்த சைக்கிள் ப்ரொசீட் ஆகுது. ஸோ இந்த சைக்கிளோடைய விரிவான விளக்கம் திரும்ப பார்க்கலாம் நம்ம. இந்த நைட்ரஜன் சைக்கிள் அட்மாஸ்பியர்ல இருந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அட்மாஸ்பியர்ல இருந்து பிளான்ட்டுக்கு டைரக்டாக பிளான்ட்னால அப்சார்ப் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் நாஸ்டாக், அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்ல இருந்து பிளான்ட்ஸுக்கு ரூட் மூலியமா பாஸ் ஆகுது. இந்த பிளான்ட்ல இருந்து அனிமல்ஸுக்கு ஃபீடிங், அதாவது ஃபுட் செயின் மூலியமா பாஸ் ஆகி இந்த அனிமல் டீகம்போஸ் ஆகிறது மூலியமாகவும் இதோடைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மூலமாகவும் நிலத்துக்கடியில் பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. இந்த ட்ரீக்கும் ஒரு பிளான்ட்ல இருந்து நம்மளுக்கு அனிமலுக்கு பாஸ் ஆகுது. அனிமல்ல இருந்து டீகம்போசர்ஸான சில பாக்டீரியா மைக்ரோ ஆர்கனிசம் மூலியமா அமோனிஃபிகேஷன்ற ப்ராசஸில் அமோனியமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த அமோனியம் திரும்பவும் நைட்ரேட்டா நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, அதாவது நைட்ரசோமோனாஸ் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலியமா நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து நம்மளுக்கு இந்த பிளான்ட்ல இருந்து எப்படி நைட்ரேட் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்டாக் அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா மூலமா அமோனியாவாகவும், அமோனியாவாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம்ல இருந்து நைட்ரிஃபிகேஷன் மூலியமா நைட்ரேட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். இந்த 2 பிளான்ட்ல இருந்தும் அனிமல்ல இருந்தும் கன்வெர்ட் ஆன இந்த நைட்ரேட் திரும்ப நைட்ரிஃபிகேஷன், அதாவது நைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலமா நைட்ரோபாக்டர் அப்படின்ற பாக்டீரியா மூலமா நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நைட்ரேட் அண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு நைட்ரேட். இந்த நைட்ரேட்ன்ற ஃபார்ம் தான் நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகக்கூடிய ஃபார்ம். ஸோ இட்ஸ் அசிமிலேஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் பிளான்ட்ஸ். இந்த நைட்ரேட் தான் பிளான்ட்ஸுக்கு அப்சார்ப் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த நைட்ரேட் திரும்பவும் சியூடோமோனாஸ் போல டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமாக அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகப்படுது. அது தவிர நம்மளுக்கு ஏர்ல இருக்கு ஏரோசால், அதாவது கிளவுட்ல இருக்கக்கூடிய ஏரோசால்ல போய் சேரக்கூடிய இந்த நைட்ரஜன் கூட இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் லைட்னிங் மூலமாகவும் திரும்பவும் நம்மளுக்கு நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுவும் நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு ரெடிலி அப்சார்பபிள் ஃபார்ம். ஸோ இதுதான் நைட்ரஜன் சைக்கிளோடைய ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்புனீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேட்ஜ் ஆஃப் லைஃப் சயன்ஸ்.